அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் ஜூன் 4 ஆக்கிரமிப்பு மற்றும் போரினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான விழிப்புணர்வு நாள். என்றைக்கு இந்த சிந்தனை உலகளாவிய சிந்தனையாக மாறியது என்று சொன்னால், கடந்த 1982 லெபனான் நாட்டில் ஏற்பட்ட போரில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அவர்கள் மீதான அக்கறை குறித்த ஒரு விவாதம் ஐநா மன்றத்திலே எழுந்தது. அங்கு எழுந்த அந்த விவாதமானது 1982 ஆகஸ்ட் 19ஆம் தேதியில் ஒரு விவாதத்தை முன்னிறுத்தி, இப்படி பாதிக்கப்பட்ட உலகின் பல்வேறு பிரதேசங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளை அரவணைப்பதற்கான சிந்தனைகளை யோசித்த பொழுது, ஜூன் 4 அன்று ஒவ்வொரு வருடத்திலும் இது மாதிரியான போர், இயற்கை பேரிடர், ஆக்கிரமிப்புகளால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான விழிப்புணர்வை கொண்டு செல்வது, அவர்களை பாதுகாப்பதற்கான உத்திகளை மேற்கொள்வது குறித்து ஐநா இந்த நாளை பிரகடனப்படுத்தியது. அந்த வகையில் இந்த நாளை இன்றைக்கு நாம் அனுசரிக்கிறோம். உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட நாட்டில் மட்டும்தான் போர் நடந்திருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. உலகத்தில் போர் என்பது ஒவ்வொரு காலத்திற்கேற்ப ஒவ்வொரு மாற்று வடிவத்தில் நடந்து கொண்டே இருக்கும். லெபனானில் 1982 நடந்தது என்று சொன்னால், இன்றைக்கு இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா, ரஷ்யா உள்நாட்டு போர்கள். இது மட்டுமல்ல, உலகில் முதல் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர், இயற்கை பேரிடர்கள், சுனாமி, மிகப்பெரிய நில நடுக்கங்கள், புயல், சூறாவளி காற்றுகள், கடுமையான மழை, வெள்ளம், இவைகளினாலும் பல்வேறு நாடுகளிலே குடும்பங்கள் சிதைக்கப்பட்டு குழந்தைகள் அனாதைகளாக ஆக்கக்கூடிய நிலைமைகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில் ஆதரவற்ற குழந்தைகள் என்று சொல்கிற பொழுது, அது மிகப்பெரிய அளவில் நடந்த ஒரு பேரிடருக்கு பின்னால் இருக்கக்கூடிய குழந்தைகள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாட்டிலும் இன்றைக்கும் தினசரி ஆதரவற்ற குழந்தைகள், விக்டிம்ஸ் ஆஃப் அக்ரிஷன் மட்டுமல்ல, விக்டிம்ஸ் ஆஃப் அதாவது கைவிடப்பட்ட இன்னசென்ட் சில்ட்ரன் என்று சொல்கிறார்கள், அப்பாவி குழந்தைகள். அந்த கைவிடப்பட்ட குழந்தைகள் என்பவர்கள் தினசரி அந்த சம்பவங்களை நாம் பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம். பெற்றவர்கள் கைவிடுகிறார்கள், உறவினர்கள் கைவிட்டு விடுகிறார்கள், அரசாங்கம் கைவிட்டு விடுகிறது, கிராமம் கைவிட்டு விடுகிறது, ஒரு நாடு கைவிட்டு விடுகிறது, இன்னொரு நாட்டிற்கு அகதிகளாக செல்கிறார்கள். ஆக அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அவர்கள் வாழ வேண்டும், அவர்களுக்கு உணவு, உடை, இருப்பிடத்தை வழங்க வேண்டும். ஆக எங்கெல்லாம் உலகில் எந்த ஒரு மூலையிலும் போரினாலோ, இயற்கை பேரிடர்னாலோ, உறவுகளாலோ, குடும்பத்தாலோ, பெற்றோராலோ கைவிடப்பட்ட அந்த அப்பாவி குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய கடமை என்பது இந்த நாட்டில், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மனிதர்களுக்கும் உண்டு. இந்த கருத்தை ஒவ்வொரு நாட்டிலும் இன்றைக்கு எடுத்து சென்று மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று, எங்கெல்லாம் ஆதரவற்ற குழந்தைகள் இருக்கிறார்களோ அவர்களை அரவணைத்து அவர்களுக்கான கல்வி, மருத்துவம், அடிப்படை உதவிகளை செய்வதற்கு நாம் அனைவரும் முன்வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.